இன்று மதியம் கொழும்பு புறக்கோட்டை பகுதியானது கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை காலத்துக்கான பரிசு பொருட்களை கொள்வனவு செய்யும் மற்றும் விடுமுறையை கழிக்க கிராமங்களுக்கு செல்லவும் உள்ள மக்களால் நிரம்பி வழிந்திருந்தது. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள், கிறிஸ்துமஸ் பரிசுகள், வான வேடிக்கை கடைகள் போன்றவற்றால் நிறைந்திருந்தது. கொழும்பு புறக்கோட்டையின் இரண்டாவது குறுக்கு தெரு, மல்வத்தை வீதி, பிரதான வீதி மற்றும் ஏனைய வீதிகளிலும் கொள்வனவிற்காக கடைகளிலும் நடைபாதை கடைகளிலும் மக்கள் நிரம்பியிருந்தனர். இதேவேளை பண்டிகைக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டியமையும் அவதானிக்க முடிந்தது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் யகம்பத் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாயபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னாருக்கு அருகில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை தடுக்க நடவடிக்கைகளை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச செயலாளர், கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ள இடங்களை பார்வையிட்டதுடன் மணல் அகழ்வுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். சாவச்சேரியை பொறுத்தவரைக்கும் எழுதுமட்டவால் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கனிய வளத்தால் 2 அடிக்கு மேல் அகல முடியாது. அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு வெகு விரைவில் நமது அரசாங்கம் பூரணமான மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.